இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டாக்ஸிக் டைப் ஆஃப் ரிவெஞ்ச் ட்ராமா தான். ரொம்பவே டாக்ஸிக்காக இருக்கும், ரொம்ப விறுவிறுப்பாகவும் இருக்கும் ஸ்டோரி. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போகலாமா? எடுத்த உடனே நம்ம ஹீரோ பார்த்தோன்னா ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் அப்ராடில் இப்போ கிராஜுவேஷன் முடிச்சிருக்கான். ஸோ தாய்லாண்டுக்கு ரிட்டன் வரப்போகிறான். அந்த சமயத்தில் தான் அந்த பொண்ணோட ஸ்லீப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே அவகிட்ட பணம் கொடுத்து அவள் அங்கேருந்து கிளம்ப சொல்கிறான். அவள் வந்து நான் உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொஞ்சம் வந்து செலக்டிவாலாம் பேசிகிட்டு இருக்கேன். இவன் சட்டையே பண்ணலை. அப்போ அவன் முதுகில் இருக்கக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளை டாட்டூவை பார்த்துட்டு அந்த பொண்ணு கொஸ்டின் பண்ணுறா, நீ ரொம்ப கோல்டு நரகண்டாக இருக்க, உனக்கு எப்படி இவ்வளோ சாஃப்டான ஒரு பட்டர்ஃப்ளை டாட்டூ எடுத்துக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னோட காதலியோட பேர் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அக்கா ஒரு கிளப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா மேனேஜராக. ஸோ அந்த கிளப்பில் எப்படின்னா அங்கே வரக்கூடிய மேல் கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கம்பெனி கொடுக்கறதுக்குன்னு ரொம்ப அழகான கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்ச நேரம் ரெண்ட் பண்ணுற மாதிரி டைம் பேசிஸில் அவங்க வந்து அந்த பொண்ணுங்களை அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக விடுவாங்க. ஸோ அங்கேருந்து அந்த பொண்ணுங்களை அவங்க வெளில கூட்டு போக முடியாது, உள்ளே மட்டும் வந்து அவங்க பேசிக்கலாம், ட்ரிங்க் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு கிளப்பில் தான் ஹீரோயினோட அக்கா இப்போ மேனேஜராக இருந்துகிட்ருக்கா. அவளுக்கு ஹீரோயின் அங்கே வந்து போகிறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஹீரோயின் வந்துட்டு இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கா, அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அவள் வந்து காலேஜ் முடிச்சு வந்ததுக்கப்புறமா அவங்க அக்காவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ அவங்க அக்கா அவளை கிளப்புகளோட விடாமல் கிளப்போடைய பேக் எண்டில் வந்துட்டு உட்கார வச்சுடுவா. ஸோ இப்போயுமே ஹீரோயின் அது மாதிரி தான் அங்கே உட்காந்து அவளுடைய அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஹீரோயினோட அக்காவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க தான் அங்கே தங்கச்சி கொசுக்கடியில் இருக்கா, உள்ளே கூட்டிகிட்டு வரலான்னு உடனே இந்த மாதிரியான பிளேஸ்க்கு என் தங்கச்சி காலை கூட எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அக்கா ஸ்ட்ரிக்டாக திட்டி அனுப்பிடுறாங்க. அவ்வாட்டுக்கு இருக்கட்டும், அவள் எழுதுறா, படிக்கிறா, அவள் வேலையை பார்த்துக்கிறா, நீ சும்மா அவளை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லி அப்போ ஹீரோயினும் அங்கே அவ்வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டாக நம்ம ஹீரோ அப்போ தான் என்ட்ரு ஆகிறா. உட்காந்து எதுக்கு படிச்சுட்டு இருக்கா, கிளப்புக்கு வந்தால் எல்லாரும் ஜாலியாக தானே இருப்பாங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினும் நீ யார் முதல்ல ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்க, ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா நீனு, கிளப்புக்குள்ளே எப்படி ஃபேக் ஐடி கட்டி உள்ளே வந்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன நீ யூனிவர்சிட்டி படிக்கிற, நான் ஸ்கூல் படிக்கிறேங்கிறதுனால என்னை விட நீ தான் எல்டருங்கிறதுனால அதை வச்சு அதட்டி பேசுறியா, அப்படியெல்லாம் பேசாத, நான் இந்த கிளப் ஓனருடைய பையன், அம்மா இங்கே வந்திருக்காங்க அதனால கூட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கவின் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினும் அவனை சட்டை செய்யாமல் அவட்டுக்கு எழுதிட்டே இருந்துட்டு இருக்காளா. இவனுக்கு அவளை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சாட்டுருக்கு. ஸோ அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் என்னடா இது ஸ்கூல் பையன்கிட்டலாம் பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்து அங்கே நம்ம ஹீரோவுடைய ஷோல்டர் மேலே உட்காருது. இதை பார்த்து ஹீரோயின் சந்தோஷப்படுறா. ஆனால் ஹீரோவும் அதை பிடிச்சி தட்டி விட்டுறான். அவன் தட்டுற வேகத்தில் அது கீழே விழுந்து செத்து போயிடுது. ஸோ இதை பார்த்தோன்னே ஹீரோயின் பதறா. அதை கையில் எடுத்துக்கிட்டு எதுக்காக இப்படி பண்ண, அந்த பட்டாம்பூச்சி ஒன்று என்ன பண்ணுச்சு, அது பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு தானே போச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது அதுக்காக வேணும் நீ எதுக்கு இப்போ இவ்வளோ பதற, அது வெறும் பட்டாம்பூச்சி, ஒரு பூச்சி தானே, அந்த பூச்சி இருந்தால் என்ன இல்லைனா என்ன, யாராக இருந்தாலும் பூச்சி கொல்லுவாங்கல்ல அப்படின்னோடனே ஹீரோயினும் அவனை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு உன்னோடலாம் மனுஷன் பேச முடியாது, உனக்கு எந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாலும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ நம்ம ஹீரோவும் இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயினும் அப்படியே திரும்பி என்னோட பேர் நாபி, நாபினா பட்டர்ஃப்ளைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்புறா. அப்போ தான் ஹீரோவும் அவன் தள்ளி விட்டு கொண்ட பட்டர்ஃப்ளையையும் ஹீரோயினையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு அடுத்தது ஒரு நாள் பார்த்தா ஹீரோயின் வீட்டில் தனியாக உட்காந்துட்டு இருக்கா. அன்றைக்கி அவளோட பிறந்தநாள். அவங்க அக்கா வருவாள்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அக்கா கால் பண்ணும்போது அவங்க அக்கா வேலை இருக்க வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அதனால் ரொம்பவே மனசில் வந்து போயிடுறா. தனக்கு ஃபேமிலின்னு இருக்கிறது அவங்க அக்கா மட்டும்தான். அப்படி இருக்கப்போ அக்காவுமே பர்த்டேக்கு வரலன்னா என்னடா பர்த்டே இது அப்படின்னு சொல்லி அங்கே ஃபோன் காலை வச்சதுக்கப்புறமா புலம்பிக்கிட்டே கேண்டில் எல்லாம் தூக்கி போட்டு கேக் உள்ளே தூக்கிட்டு போகிறாளா. அந்த சமயத்தில் தான் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் அவளுக்கு வந்து பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து முதுகில் கை வைக்க அவ எவனோ திருட அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்ட அதே கேக் எடுத்து அவன் முகத்தில் அடித்து போட்டு செம வெளுக்கு வெளுக்கிறான். அவனும் ஏன் நான் தான் கவின் கவின் அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினும் அதுக்கு எதுக்குடா முதுகுக்கு பின்னாடி வந்து சொரன்னு பயந்து போயிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்றான். இங்கே பாரு, எங்கள் அக்கா எனக்காக ஆசையாக பண்ணி கொடுத்த கேக், அது நான் ஆசையாக சாப்பிட்லான்னு நினச்சிருந்தேன், ஆனால் அதையும் இப்போ வீணாக்கிட்டேன், என்னால் அந்த கேக்கு டேஸ்ட் கூட பண்ண முடியாமல் போயிடுச்சு தெரியுமா, எதுக்குடா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அவளுக்கு வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ 2 பேரும் காலு ஸ்லிப் ஆகி ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கிஸ் இன்சிடென்ட்டும் நடக்குது. இதனால் கவினும் அவளை பயங்கரமாக டீஸ் பண்ணுறான். அவனுக்கு கேக்கு டீஸ் பண்ணும் தானே, அப்போ தான் டீஸ் பண்ணிட்டல, நல்லா இருக்கா கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சீச்சி என்னெல்லாம் பேசுகிற நீ மனுஷனடா, நீ ஒரு குட்டி பையன் இப்பெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனும் யார் குட்டி பையன், உனக்கும் எனக்கும் ஒன்றும் அவ்வளோ வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமாயிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கா. திரும்ப ப்ரெசென்ட்னு சொல்லிட்டு கதை கண்டினியூ ஆகுது. அப்போ அந்த கிளப்பில் பார்த்தா ஒருத்த வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அவனுடைய இடத்துக்கு போவேன்னு சொல்லி அந்த பொண்ணை இழுத்துட்டு இருக்கான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஸ்டாப் பண்ணுறாங்க. இது
ரூல்ஸ் கிடையாது, இங்கே இருக்க பொண்ணு நீங்கள் உங்கள் இடத்துக்கு கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவனும் ஓவராக பேசிகிட்டு இருக்கான். நான் இங்கே ஒரு விஐபி கஸ்டமர், நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணு தெரியுமா, எது இதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாம் அந்த பொண்ணுக்காகன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்க இவன் உடனே அவனுடைய செக்யூரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு அங்கே கன் எடுத்து பாயிண்ட் பண்ணுறான். யாராவது நடுவில் வந்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு இந்த பொண்ணு தேவை அப்படின்னு சொல்லி அவளை காரில் பிடிச்சி தள்ளிட்டு காரை கிளப்பையில் கரெக்டாக நம்ம ஹீரோயின் அங்கே மாஸ்க் காட்டிட்டு வந்து வண்டியில் ஏறி நிறுத்துறா. ஸோ இப்போ யார் இவ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இறங்கி வந்து கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் இங்கே நான் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், இங்கே என்னுடைய பொண்ணுங்களை நீ வந்து கூட்டிகிட்டு போக முடியாது, அது ரூல்ஸ்க்கு புறம்பானதுன்னு சொல்ல யாருன்னு தெரியுமா, என்ன பண்ணுவேன்னு தெரியுமா, நாளே இல்லாமல் தெரிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாயிட்டு கத்துறான். ஆனால் ஹீரோயினும் அவனுக்கு டஃப் கொடுத்து அங்கே லைவ் ரெக்கார்ட் பண்ணி அது எல்லாத்தையும் அவன் ஒய்ஃப்க்கு அப்புறம் மீடியாக்குன்னு சென்ட் பண்ணி அவனோட பிஸ்னஸ் கரியரவே முடிச்சிருவேன்னு அவனை மிரட்டி அந்த பொண்ணை காப்பாற்றிடுறா. அவளோட பாஸ் தான் நம்ம ஹீரோவோட அப்பாவை பார்க்கறதுக்காக தான் வரா. அவர்கிட்ட வந்து சாரி கேட்குறா, இந்த மாதிரி விஐபி கஸ்டமரை நான் கொஞ்சம் மிரட்டி அனுப்ப வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். அவரும் பரவாயில்ல, நீ கரெக்டான விஷயத்தை தான் பண்ண, இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா பொண்ணுங்களுக்கும் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம், அதை நான் ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். ஆனால் அடுத்த முறை நீ இப்படி உள்ளே போய் இன்வால்வ் ஆகாமல் என்கிட்ட வந்து சொல்லு, நான் உனக்கான ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நாளை பின்ன உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்கள் அக்கா என்னெல்லாம் வந்து கொஷின் பண்ணுவா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரொம்பவே டவுன் ஆகிடுறா. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அக்கா காணாமல் போயிட்டா. அதுக்கப்புறத்துலேருந்தே பேச்சு மூச்சே இல்லை, அவளை பற்றி எந்த தகவலும் இல்லாததுனால தான் ஹீரோயின் அவங்க அக்காவுக்கு பிடிக்காமல் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஆக்சுவலாக வந்து ஹீரோயினோட அக்காவுக்கு அவள் இங்கே இருந்தாலே பிடிக்காதுல்ல, இந்த கிளப் பக்கமே வரக்கூடாதுன்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ இவன் இங்கே ஒர்க் பண்ண விஷயம் கேள்விப்பட்டாத அவங்க அக்கா இவளை திட்டுறதுக்காக வருவாங்க, அப்போ வந்து அவங்க அக்காவோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் இவளும் அப்போ ஹீரோவோட அப்பாவும் சேர்ந்து பிளான் போட்டு இவளை வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ண வச்சுட்ருக்காங்க. ஹீரோவோட அப்பா இவளை ரொம்பவே ப்ரொடெக்டிவாக பார்த்துட்ருப்பாரு. ஸோ இவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவளை தன்னோட கண் பார்வைக்கு முன்னாடியே இருக்கணும்னு சொல்லி வேலையும் போட்டு கொடுத்துருப்பாரு. இப்போ ஹீரோயினும் அவங்க அக்காவை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்கும், இங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸ் யாராவது அவங்க அக்காவை பார்த்தேன் இல்லை செஞ்சேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுத்தா போதும், அதை வச்சு அவங்க அக்காவை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல கஸ்டமர்ஸோட கொஞ்சம் நெருக்கமாக பழகிக்கிட்டு எல்லாருக்குமான எல்லா வேலைகளையும் பண்ணி கொடுத்துட்ருக்கா. ஹீரோயின் தனியாக வந்துட்டு அவங்க அக்காவோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து பயங்கர எமோஷனல் ஆகிட்டு இருக்காளா. அப்போ தான் இன்னொரு பக்கத்தில் வெயிட்ரஸ் 2 பேர் ஹீரோயினையும் அவங்க அக்காவையும் பற்றி பேசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினோட அக்கா இங்கே மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் அவங்களுக்கும் ஹீரோவோட அப்பாவுக்கும் அஃபேர் இருக்குன்னு நினச்சி ஹீரோவுடைய அம்மா அத்தனை பேருக்கும் முன்னாடி ஒரு நாள் வந்து பயங்கரமாக போட்டு அடித்து வாய்க்குசாம கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அக்கா அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க போல். ஸோ இப்போ இவங்களும் நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என் புருஷன் தானே, என் புருஷனுக்கே நீ குழந்தை பெற்றுக்கலான்னு பார்க்குறியா, அந்த குழந்தைய விட மாட்டேன்னு சொல்லி அபார்ட் பண்ணுற வரைக்கும் ஒன்று அடிச்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சேரு கையில் கடிச்சது எல்லாத்தையுமே தூக்கிட்டு அவங்கள அடிக்கிறதுக்காக வரும்போது தான் அப்போ ஹீரோவுடைய ஆன்ட்டி, அதாவது ஹீரோவுடைய அம்மாவுடைய அப்பாவுடைய மிஸ்ட்ரஸோட பொண்ணு, ஸோ அவங்க வந்து இவங்களை தடுத்து நிறுத்துகிறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்ப கோபமாகிடுது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த 2 சிஸ்டர்ஸ்க்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமாக ஆகாது. மிஸ்ட்ரஸோட பொண்ணு அப்படிங்கிறதுனால அவங்கள தங்கச்சியை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோவுடைய அம்மா சின்ன வயசுலேருந்தே இவங்களை பயங்கரமாக புள்ளி பண்ணிட்டு அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதனால் ஹீரோவுடைய ஆன்ட்டிக்கு ஹீரோவுடைய அம்மாவை சுத்தமாக பிடிக்காது, ஒரு வெஞ்சன்ஸோடவே தான் லீவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கூடவே என்னென்னா ஹீரோவுடைய அப்பா மேலே ஹீரோவுடைய ஆன்ட்டிக்கு ஒருத்தல காதல் இருந்துகிட்ருக்கும், அது ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது. இப்போ வரைக்கும் அவங்க அந்த காதலை ஒரு அப்சஷன் மாதிரி வச்சுட்டு தான் இருக்காங்க. இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாளில் ஹீரோவுடைய அம்மா ஸ்விம்மிங் பூலில் விழுந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் அந்த வெயிட்ரஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஹீரோவோட அம்மா இறந்து போனதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து அப்ராடுக்கும் படிக்க போயிருக்கான். இப்போ இந்த இடத்துல ஹீரோ ரிட்டர்ன் ஆகிறா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஆன்ட்டியும் அவனுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ளார்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெக்கார் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்களுடைய அசிஸ்டன்ட் வந்து பேசுகிறாரு, நீங்கள் தான் எல்லா இடத்துலையுமே செடி வளர்த்துட்ருக்கீங்க, ஆனால் அந்த ஒரு இடத்துல மட்டும் எப்படி அவ்வளோ அழகான பூக்கள்லாம் வளருதுன்னு சொல்லும் போது அவங்க அந்த இடத்த விற்று பார்த்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்க்கு நான் வந்து ஸ்பெஷலான ஃபர்டிலைசர்ஸ் போடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஹீரோ கரெக்டாக உள்ள என்ட்ரி கொடுக்குறான். ஸோ அவனை பார்த்த உடனே அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க இந்த ஆன்ட்டி. ஹீரோவுமே அவங்க ஆன்ட்டியை பார்க்குறதுக்கு தான் முதல்ல வந்ததாகவும் பேசிகிட்டு இருக்கான். சரிவா உங்கள் அப்பாவை போய் பார்க்கலாம், உங்கள் அப்பா உன்னை பார்த்தா ரொம்ப குஷி ஆகிடுவாருன்னு சொல்லி இப்போ அந்த ஆன்ட்டியும் ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் போது ஹீரோவோட அம்மா விழுந்து இறந்து போன அந்த ஸ்விம்மிங் பூலை கடந்து போகிறாங்களா. ஹீரோக்கு வந்து மனசு பதறுது, ஒரு மாதிரி பயங்கர கோவமாகறான். அப்போ அந்த ஆன்ட்டி அதை புரிஞ்சுக்கிட்டு நீ வா நான் முதல்ல உங்கள் அப்பா கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை இழுத்துட்டு வராங்க. ஹீரோவோட அப்பா பார்த்தோன்னா ஹீரோ வந்திருக்க தகவல் ஆன்ட்டி மூலமாக கேள்விப்பட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. முதல்ல ஒன்று தான் பார்க்க வந்தானா, என்ன பார்க்க வரலையா, இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட அவன் எனக்கு கால் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இங்கே ஹீரோயின் கிட்ட இந்த விஷயம் சொல்லிடியானோடனே அவ
அவகிட்ட நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு ஆண்டி கேட்குறாங்க. ஏன்னா ஹீரோ அப்ராட போகிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கல்ல. இந்த விஷயம் தெரிஞ்சா ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுவா. இரு நான் போய் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் அங்கே ரூமில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக போயிடுறாரு. கரெக்டாக ஹீரோ அப்போ தான் இன்னொரு பக்கத்துலேருந்து உள்ளே வரானா, அப்பா எப்போ பாரு அவளை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாரான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி கேட்குறான். உடனே அந்த ஆன்ட்டியும் அதெல்லாம் எதுவும் இல்லை, அவங்க 2 பேரும் இப்போ ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க, அதனால க்ளோஸ் ஆகிட்டாங்க, நீ எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு அப்போ தான் மனசே குழம்பு. அவனும் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வரானா, அவங்க அப்பாவை நான் ஹக் பண்ணுறதுக்காக வராரு. ஆனால் இவனும் அவங்க அப்பாவை விலக்கி விட்டுடுறான். ஆக்சுவலாக இவனுக்கு அவங்க அம்மாவோட சாவுக்கு அவங்க அப்பா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் இருக்குது. அதனால தான் இத்தனை வருஷம் அவர் காண்டாக்ட் பண்ணியிருக்க மாட்டான், பார்க்க வந்திருக்க மாட்டான். ஸோ இப்போவுமே அவங்க அப்பா வந்துட்டு எதுக்காக அவனுக்கு இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட கால் பண்ணல, பேசலை, அவ்வளோ என்ன பிஸியாக உங்கள் கம்பெனியில் இருக்கவங்க அப்புறம் அந்த கிளப்பில் இருக்கக்கூடிய மற்ற ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை கொஞ்சமாவது பெத்த பிள்ளைக்கோ இல்லை பொண்டாட்டிக்கோ கொடுத்துருந்தா நாங்களும் நல்லா இருந்திருப்போம்ல அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க அப்பாவை குத்தி காட்டி பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் இவங்க அப்பா ஹீரோயினுக்கு கால் பண்ணியிருப்பாரா, இவனை பார்த்தோன்னே கட் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ இப்போ அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரிட்டனுக்கு கால் பண்ணுறா. இதை அவன் பார்த்த உடனே பயங்கர கடுப்பாகிறான். அவங்க அப்பா கிட்ட அவங்க கிளப்புக்கு வேலைக்கு வருவேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அடுத்தது பார்த்தா ஹீரோயின் அவங்க அப்பாவோட ஆஃபீஸை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே உள்ளே வரா. பாஸோட ஆஃபீஸ்க்கு பெர்மிஷனே இல்லாமல் வர அளவுக்கு இங்கே உனக்கு உரிமை இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு அவங்க அப்பாவோட சேர்லேருந்து எழுந்து வரான். இவனை பார்த்தோன்னே அவளுக்கு பயங்கர ஷாக்கு. 6 வருஷத்துக்கு அப்புறம் அவனை பார்க்குறாளா அதனால. ஸோ இப்போ இவனும் அவகிட்ட போயிட்டு எங்கள் அம்மாவோட டெத் அப்போ நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் தெரியுமா, சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு வீக்கான பர்சன் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, அவங்க டெத்தில் எனக்கு எதுவும் சந்தேகம் இருக்குது, இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் அப்போ எனக்கு வயசும் இல்லை, எனக்கு அனுபவமும் இல்லை, அதனால் என்னை கிராஜுவேட் ஆகு அப்படின்னு சொல்லி அங்கே ஃபாரினில் தள்ளி விட்டுட்டாங்க. நானும் போயிட்டேன். ஆனால் இப்போ ரிட்டன் வந்துட்டல, இனிமேல் இங்கே தான் இருப்பேன். இப்போ அது எல்லாத்தையும் தான் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன், அதனால் நீ கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் நான் எதுக்கு அதுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா அதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ ஒருத்தரையும் சும்மா விட்டு வைக்க மாட்டேன். கண்டிப்பாக எங்கள் அம்மா சூசைட் பண்ணிக்கலன்னு மட்டும் எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா சூசைட் பண்ண கொஞ்ச நாள்லேயே உங்கள் அக்கா மர்மமாக காண போயிட்டாங்கிறது கேள்விப்பட்டேன். அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாமா. ஸோ இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோவும் அப்படி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோ, அதோட எங்கள் அப்பாவுக்கு நீ க்ளோஸாக இருக்கிறது இந்த மாதிரி பழகிட்டு இருக்கிறதெல்லாம் இதோட நிறுத்திக்கோ, நீ எனக்கு ஸ்டெப் மதர் ஆகணுங்கிற எண்ணத்தோட எங்கள் அப்பா கிட்ட நெருங்கி வந்தேன்னு வச்சுக்கோ, நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை கையை பிடிச்சி பயங்கரமாயிட்டு வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணி நடந்துக்கிறான். ஸோ இந்த சமயத்தில் தான் கரெக்டாக எங்கள் ஹீரோவுடைய அப்பா உள்ள என்ட்ரி ஆகிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவரை கேட்குறாரு. ஹீரோ நான் இந்த கிளப்பில் வேலை செய்ய போகிறேன், இனிமேல் நான் தான் இதை பார்த்துக்க போகிறேன், என்ன பாஸ் ஆக்குங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். இதை நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன், நீ இந்த கிளப்புக்கு வேலையே வரக்கூடாது, மரியாதைங்கிறது கிளம்புன்னு அவங்க அப்பா திட்டுறாரு. ஏன் வரக்கூடாது, இங்கே ஏதாவது சீக்கிரட்டாக வேலை நடத்திட்டுருக்கான், அந்த சீக்கிரட்டெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து அவங்க அப்பாவையும் நக்கலாக கேட்டுட்ருக்கான். 2 பேரையும் ஜாயின் பண்ணிட்டு இது இன்டெரக்டாக அவன் சொல்கிறது 2 பேருக்குமே புரியுது. ஹீரோயின் ஹர்ட் ஆகிறா, ஆனாலும் மறைச்சிக்கிறா. அப்போ இவனும் நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே வேலை செஞ்சு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தகுதியே இல்லாதவெல்லாம் மேனேஜராக இருக்கும் போது படித்து முடிச்சுட்டு எல்லா எக்ஸ்பீரியன்ஸோடையும் வந்திருக்கக்கூடிய நான் ஏன் இங்கே லீடராக இருக்கக்கூடாது அப்படின்னு இவன் வாக்குவாதம் பண்ணுறா. 2 பேருக்கு சண்டை முத்திட்டு இருக்கும் போது தான் ஹீரோவுடைய ஆன்ட்டி அங்கே உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. நீ கொஞ்ச நேரம் வெளியில் இருக்கியாப்பா, நான் உங்கள் அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோவும் சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆன்ட்டி ஹீரோட அப்பா கிட்ட போயிட்டு நீங்கள் இப்போ அவனை இந்த இடத்துக்கு வரவிடலைன்னா அவன் உங்களை அதிகமாக வெறுக்க ஆரம்பிப்பான், அதனால் அவன் போக்கில் அவனை விட்டுப்பிடிங்க, அவனை இந்த இடத்துல வேலைக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க. இவங்க வேறு ஏதோ பிளான் போடுறாங்க போல். இந்த பக்கமாக ஹீரோயின் வெளியில் வெடுக்குன்னு போயிட்டு இருக்காளா. அப்போ ஹீரோ ஓடி அவளை தடுத்து நிறுத்துறான். எதுக்காக என்ன தடுக்கிற, நான் வேலையை பார்க்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, வேலை பார்க்கறதுக்கு போறியா இல்லை என்ன அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு சாக்கு சொல்லிட்டு போயிட்டுருக்கியா, நானும் இருந்து பார்த்துட்ருக்கேன், ஏதோ ஊமையான மாதிரியும் மௌன விரதத்தில் இருக்க மாதிரியும் டஃப் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் நான் அவாய்டெல்லாம் பண்ணல, நிஜமாவே நான் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் அவகிட்ட கொஞ்சம் ரூடாக நடந்துட்டுருக்கான். அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பட்டர்ஃப்ளை அவனுடைய தோலில் உட்காருது. இதை பார்த்தோன்னே ஹீரோயினும் அவன் ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு அதை காப்பாற்றணும்னு கையை கொண்டு போகிறான். ஆனால் இவன் அவள் கையை தட்டி விட்டுட்டு அந்த பட்டமுச்சை கையில் பிடிச்சி நசுக்கிடுறான். பார்த்துட்டு ஹீரோயினும் பயங்கர கோவமாயிட்டு நீ முன்னாடி தான் கோல் ஹார்ட்டடாக இருந்த, அதுக்கப்புறம் கைண்டான பர்சனாக மாறிட்டேன்னு நினச்சேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, நீ இன்னும் அதே அரகண்டாக ரூடான தான் இருந்துக்கு, உன்னை சுற்றி இருக்கிறத உனக்கு அழகாக ரசிக்கிறதுக்கோ இல்லை எதுவுமே பண்ணுறதுக்கு தெரியாமல் இருக்க அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோவுமே நான் முன்னாடி மாறி தான் இருந்தேன், நான் ஒருத்தையை உண்மையாக லவ் பண்ணேன், அவளுக்காகன்னு சொல்லிட்டு சாரி சொல்கிறதுக்கு தேங்க்யூ சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் மாறினேன், அவள் ஆசைப்பட்ட மாதிரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாக மாறினேன். ஆனால் நான் அவளை லவ் பண்ணதுக்கு ஈடாக அவள் எனக்கு நடந்துக்கல, அவங்க அக்காவை மாதிரியே பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கேவலமான வழியில் அவள் பிஹேவ் பண்ணுறதுக்காக போயிட்டா. அவங்க அக்கா எங்கள் அப்பா கூட அஃபேர் வச்சுக்கிட்டு எங்கள் அப்பாவோட குழந்தை பெற்றுக்கிறதுக்காக இருந்தா, எங்கள் அம்மாவோட சாவுக்கும் அவங்க அக்கா தான் காரணம் அப்படின்னு சொல்ல அக்காக்கும் உன்னோட அம்மாவோட மரணத்துக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, தேவையில்லாமல் பேசாத, அது மட்டும்
இல்லாமல் எங்கள் அக்கா வயிற்றில் இருந்த குழந்தைக்கு உங்கள் அப்பா அந்த குழந்தையோட அப்பா கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, அதை அடிச்சு உடனே சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அந்த அமைதியாகிட, சரி நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கிறேன். உங்கள் அக்காவோட குழந்தைக்கு வந்துட்டு எங்கள் அப்பா என்ன காரணமாக இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை எங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, உங்கள் அக்காவும் இப்போ ஓடி போயிட்டா, அதனால் உங்கள் அக்காவால் பண்ண முடியாததை இப்போ நீ பண்ணி எங்கள் அப்பாவோட குழந்தை பெற்றுக்கலான்னு பார்க்குறியா? அதுக்காகத்தான் நீ இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஆகிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் பளிர்னு ஒரு அறை கொடுத்துட்டு, மனுஷனா நீ உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது, எங்கள் அக்காவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தீவிரமாக எங்கள் அக்காவை எடுக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ வந்து ஹீரோவுமே அவளை பிடிச்சி நிறுத்திட்டு, நீ அப்படி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நீயே வந்துட்டு மனசில் வச்சுக்கோ, அதில் உறுதியாகவும் இரு. ஏன்னா எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஆகணும்னு நினச்சேன்னா நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆல்ரெடி என் லைஃப்பில் நான் வந்து எனக்கு முக்கியமான ஒரு பர்சனை இழந்துட்டேன், இன்னொரு முறை இன்னொருத்தரை நான் இழக்கிறதுக்கு விட மாட்டேன். நீ எங்கள் அப்பா கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினச்சாலோ இல்லை எனக்கு ஸ்டெப் மதர் ஆகணும்னு நினச்சாலோ கூட நான் அந்த பட்டாம்பூச்சி எப்படி கொண்டனோ அதே மாதிரியே இல்லை, அதை விட மோசமான வகையில் ஒரு வில்லனா மாறிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டுட்டு ஹீரோயின் அவனை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அவள் போனதுக்கப்புறமா இவனும் அவனோட இறுக்கமாக மூடி வச்சிருக்கக்கூடிய கையை லைட்டாக திறக்கிறானா, பார்த்தா அந்த பட்டாம்பூச்சி பறந்து போகுது. ஆக்சுவலாக வந்து பட்டாம்பூச்சி கொல்லலை, அவன் வந்து அதை பிடிச்சி தான் கையில் வச்சுருந்துருக்கான். ஹீரோயினை வந்து மிரட்டணுங்கிறதுக்காக ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்கான் போல. அவன் ரொம்ப ரூடாவோ வில்லனாவோ மாறலை அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்ததான் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா வேகமாக. அப்போ வந்து ஹீரோவுடைய ஆன்ட்டியை வந்து எதாச்சியாக சந்திக்கிறான். ஹீரோவோட ஆன்ட்டியுமே ஹீரோயின் கிட்ட ரொம்பவே கடுப்படுத்த பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இவ்வளோ ஒன்றும் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீயும் கவினுக்கும் வந்துட்டு நடுவில் என்ன நடந்திருந்தோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ 6 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட பாதை திரும்ப வந்துட்டு ஒன்றா ஆகுது அப்படின்னா உங்களோட பாதை வந்து ஒன்றுமே இல்லாமல் சுருங்கி போயிடும், நீ தான் அதில் கஷ்டப்படுவ பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டுட்டு ஹீரோயினும் ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறத கேட்டுட்டு உங்கள் அக்கா பையன் மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு நானும் முன்னாடி இதை கேட்டிருந்தா நம்பியிருப்பேன். ஆனால் என்னைக்கு நீங்கள் நான் அப்படி பண்ணுறதை பார்த்தனோ அதுக்கப்புறத்துலேருந்தே நீங்கள் இதை மனசில் எதை வச்சுக்கிட்டு சொல்கிறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்கிறா. நீ எந்த விஷயத்தை பற்றி பேசுகிற அப்படின்னு அந்த ஆண்டி கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகிறா. உங்கள் அக்கா இறந்து 100வது நாள் அன்னைக்கு அப்பா அங்கே போயிட்டு அந்த சமாதிக்கு ஃப்ளாஸ்லாம் வச்சுட்டு மனசார வந்து வேண்டிக்கிட்டு போனதுக்கப்புறமா அப்பா அங்கே இருக்கக்கூடிய ஆண்டியும் அவங்க அப்பா கிட்ட அங்கே ப்ரீஸ்ட் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, நீ போய் பேசு அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு அங்கே நான் என் சிஸ்டர் கூட டைம் தனியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் புருஷனையும் பிள்ளையும் நான் எனக்கு சொந்தமானவங்களாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்கக்கூடிய பூவை அந்த ஃபோட்டோவில் ஒழுங்காக கூட வைக்காமல் தூக்கி போட்டு அதை மிதிச்சுட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்காங்க. இதை அந்த பக்கமாக வரக்கூடிய ஹீரோயின் பார்த்துருக்கா. ஸோ இப்போ அதை தான் வந்து ரீகால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் யார் என்ன எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் பாசத்தில் சொல்லலை அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும், நீங்கள் மற்றவங்கள வேணால் ஏமாற்றலாம், என்ன ஏமாற்ற முடியாது, உங்களை பற்றி நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆன்ட்டியும் நான் அது ஒரு மிஸ்டேக்கு தான் சொல்லிடுவேன், மற்றபடி வந்துட்டு நான் வேணும்னேலாம் பூவை கீழே போடலப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அது நடந்தது மிஸ்டேக் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும், சும்மா சப்ப கட்டுக்கட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறா. என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, தெரிஞ்சுக்கணும்னு உன்னால் முடியவும் முடியாது, தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து அவங்க மனசில் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். அது என்னன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவுடைய அப்பாக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோவுடைய அம்மா அங்கே வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கத்திட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியலை, பட் ஹீரோவுடைய அப்பா கூட தான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தை வந்து எனக்கு கட்டாயமாக வேணும், பேசாமல் இங்கே என்னோட ஸ்டெப் சிஸ்டர்னு ஒருத்தரை கொண்டு வந்து வச்சுருக்கீங்கல்ல வீட்டில், மிஸ்டர்ஸோட பொண்ணு, அவளை கட்டாயப்படுத்தி எனக்கு குழந்தை பெற்று கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போடுறாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா 2 பேருமே தயங்குறாங்க. இங்கே பாருமா, அவள் வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாது, அவள் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கா, அவகிட்ட போயிட்டு திடீர்னு நீ கன்சீவ் ஆகிடுன்னு சொன்னால் இங்கே ஊர் உலகத்தில் அவள் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடின்னு சொல்லி எல்லாரும் அவளை அசிங்கப்படுத்துவாங்கம்மா, அவள் வாழ்க்கையை இழந்துருவாமா அப்படின்னோடனே அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோடைய அம்மா கத்துறாங்க. இது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டிருக்கக்கூடிய அந்த ஆன்ட்டியும் அப்போ தான் அங்கே வந்துட்டு பரவாயில்ல நான் வந்து குழந்தை பெற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோட அம்மா சந்தோஷமாயிடுறாங்க. அடுத்து கொஞ்ச நாளில் இவங்க வந்து கன்சீவ் ஆகிட்டு அங்கே பெரிய வயிறோட வந்துட்டு ஒரு வாக்கிங் போயிட்டுருக்காங்களா, அப்போ ஹீரோவுடைய அப்பா வந்து அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. ஸோ அந்த மொமெண்ட்ஸில் இவங்க ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்ததாகவும் அப்போ தான் அவங்களுக்கு ஹீரோவோட அப்பா மேலே இருக்கக்கூடிய காதல் வந்து அதிகமான மாதிரியும் யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த ஆன்ட்டியும் ஹீரோவையும் ஹீரோவோட அப்பாவையும் தன் கைக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்களா. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோக்கு தெரியாமல் அவனுடைய மொபைலு லேப்டாப்னு எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஹீரோ யாருக்கு மெயில் போடுறான், யார்கிட்ட அவனுக்கு மெயில் வருது, மெசேஜ் வருது, கால் வருதுன்னு எல்லாத்தையுமே ஒரு ரொட்டீன் செக்அப் மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. இது எதுவுமே ஹீரோக்கு தெரியாது, ஆனால் இவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் தெரியும். அந்த அசிஸ்டண்ட்டை வச்சு தான் இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து எந்த ஒரு பொண்ணு கூடயும் க்ளோஸாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சந்தோஷமாயிட்டு இப்போ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது மெயில் அண்ட் மெசேஜஸ் செக் பண்ணுறதை வச்சு அவர் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட முடியாதுல்ல அப்படின்னு அசிஸ்டண்ட்டும் சொல்ல, நீ சும்மா
என்னை கடுப்பேற்றணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கியா, அதெல்லாம் அவன் லைஃப்பில் யாரும் ஸ்பெஷல் கிடையாது, நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ இந்த பக்கமாக யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அவனோட முதுகில் வந்து அந்த பட்டர்ஃப்ளை டேட்டூ இருக்குல்ல, அதை வந்து பார்த்துக்கிட்டே வந்து ஹீரோயினுடைய நினைப்புக்கு போயிடுறான். ஸோ இன்னொரு பக்கத்தில் ஹீரோயினுமே இப்போ ஹீரோவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா. 2 பேரும் இப்போ ஒரே ஃப்ளாஷ்பேக்கை தான் மைண்டில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அது என்னன்னா ஹீரோயினுடைய ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு இவங்க 2 பேருமே பயங்கர க்ளோஸ் ஆகிட்டு இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஹீரோவும் ஹீரோயினுக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப் வந்து கொண்டு வந்து கொடுக்குறான், ஒரு பின் மாதிரி சம்திங். ஸோ அதை வந்து பார்த்தோன்னே ஹீரோயினும் இது கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நக்கலாக கேட்குறா. அப்போ தான் அவன் சொல்கிறான், எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நானாகவே செஞ்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நீ செஞ்சியா, நம்புற மாதிரி இல்லை, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட கையை பார்க்குறா, நிறைய காயங்கள் இருக்குது, அதை செய்யும் போது வந்து கையில் கிழிச்சிருக்கான் போல். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப டச்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோவும் அதுக்கப்புறமா உனக்கு ஏற்ற மாதிரி நான் ஆகிட்டேன் இல்லையா, ஆக்சுவலாக வந்து முன்னாடி ரிச்சாக ரூட் அண்ட் அரகண்ட்டாக இருந்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அப்படியெல்லாம் கிடையாதுல்ல, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் மதிக்கிறதுக்கெலாம் பழகிட்டேன் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, வெறும் ஏன் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு அந்த கிளிப்பை வந்து கீழே போட்டுடுறா. இவன் ஷாக் ஆகிறத பார்த்துட்டு ஹீரோவும் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி வந்து ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் அப்படியே வந்து மனசு கல்லாக்கிக்கிட்டு அவங்ககிட்ட சொல்கிறா, இங்கே பாரு உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை, நாம் வந்து நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அஃபெக்ஷன் லவ் எதுவாக இருந்தாலும் சரி, இதை இப்போயோடு நிறுத்திப்போம், ஏன்னா இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு ஹீரோவும் என்ன வளரிட்டு இருக்க, ஏன் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்கள் அம்மாவுக்கு என்னையும் எங்கள் அக்காவையும் சுத்தமாக பிடிக்காது, அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அப்படி இருக்கப்போ உங்கள் அம்மா எப்படி என்னை ஏற்றுப்பாங்க, நம்ம காதல் எப்படி ஏற்றுப்பாங்க, அதனால் நாம் இதுக்கு பெருசாலாம் கொண்டு போக வேண்டாம், ஏன்னா இதை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டே போனோன்னா நம்ம 2 பேருமே ரொம்பவே அடிபட்டு போயிடுவோம், அதனால் ஆரம்ப கட்டத்திலே இதை இப்படியே முடிச்சுக்கலாம், விட்டுடு, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், இதுக்கு மேலே இதை பற்றி எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு ஹீரோவும் இல்லை என் லைஃப்பில் வந்து எல்லாமே நீ தான், நான் முடிவு பண்ணிட்டேன், எங்கள் அம்மா உங்கள் அக்கா நீ யாரை பற்றியும் நம்ம யோசிக்க வேண்டாம், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினும் என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, எங்கள் அக்காவை பற்றியும் மற்றவங்களை பற்றியும் யோசிக்காமலாம் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் தான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஃபார்ம் ஆகணும்னு நினைக்கிறேன், அதனால் என்னை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் ஹீரோ அவளை விட மாட்டேன் அப்படின்னு லவ் கன்ஃபஸ் பண்ணிவிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் பிரேக் ஆகி அழுதுட்டுருக்கா. இப்போயுமே ஹீரோயின் கிட்ட அந்த பின் இன்னும் பத்திரமா தான் இருக்குது, அவன் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அவன் எடுத்த கார்டு எல்லாமே வந்து பத்திரமா வச்சுருக்கா. இது எல்லாத்தையும் பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கக்கூடியவளோ அந்த பின் எடுத்து அதே இன்சிடெண்ட்டை இப்போ ரீகால் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமாக திரும்பி அழுதுட்டுருக்கா. அடுத்தது பார்த்தா ஹீரோயினை பார்க்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு அவளுடைய பாய் பெஸ்டி ஒருத்தன் வரான், அவனோட பேர் பாங். இவன் ஒரு யூடியூபராக இருந்துட்டுருக்கான். ஹீரோயினுடைய பெஸ்டிக்கு முன்னாடி இவன் பாய் ஃப்ரெண்டாக இருந்திருப்பான், அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், ஓகேவா, கேர்ள் ஒன்று பாய் ஒன்று, 2 பேர் தான் முன்னாடி டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்களாட்ருக்கு. பட் இவன் சீட் பண்ணிடுறான். ஸோ அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறான். அந்த பொண்ணு வந்து ஒரு வெட்டாக இருந்துட்டுருக்கா. ஸோ அவளை இங்கே ஹீரோயினோட வீட்டுக்கு வந்தால் தான் பார்க்க முடியுங்கிறதுக்காக ஹீரோயினை பார்க்கறதுக்கு வர மாதிரி இவன் சாக்கு வச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோயினுக்கு இது எல்லாமே நல்லா தெரியுமா, அதனால் இப்போயுமே அவனை வந்து வச்சு செஞ்சிட்ருக்கா. ஒழுங்காக போயிட்டு இருந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ளே கூத்தடிச்சு விட்டுட்டு இப்போ வந்து அவளை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சலான்லாம் பார்க்காத, நான் அவனுக்கு சத்தியமாக ஹெல்ப்பே பண்ண மாட்டேன், சரி வீட்டுக்கு வந்துட்டேன் போய் வேலையெல்லாம் பருப்போ இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே இவனும் நான் ஒன்றும் உன்னோட ஃப்ரெண்டோட பேட்சப் பண்ணுறதுக்குலாம் வரலப்பா, அவளோட மனுஷன் வாழ்வானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஆனால் மனசுக்குள்ளே அவனுக்கு அந்த பொண்ணு மேலே தான் ஃபீலிங்ஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ அவளோட எப்படியாவது வந்து ஜாயின் அடிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான் தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து ஹீரோயின் கிட்டே இவன் இப்படி வாய் பேசிக்கிட்டே அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சோடா ஓப்பன் பண்ணுறானா, அவன் ட்ரெஸ் ஃபுல்லாக கொட்டிடுது. இதை கூட பண்ணுறதுக்கு உனக்கு தெரியல, நீ எல்லா ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுறியா அப்படின்னு ஹீரோயினும் நக்கல் பண்ணிட்டு சரி வந்துட்டு போய் வேலையை பருப்போ, அங்கே வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிச்சான்னு பார்த்து அந்த துணியெல்லாம் கொண்டு போய் காய போட்டு அதுக்கப்புறம் உன்னோட ஷர்ட்டில் கொண்டு போய் துவைக்க போடு அப்படின்னு சொல்ல முணங்கிக்கிட்டே போயிட்டு அங்கே துணியெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். எங்கள் அம்மாவுக்கு கூட நான் இவ்வளோ வேலை செஞ்சதில்லை, இவளுக்காக செய்ய வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டே இருந்துட்டுருக்கானா. அந்த சமயத்தில் திடீர்னு வந்து யாரோ டோர் நாக் பண்ணுறாங்க. ஹீரோயினும் நான் வேலையாக இருக்கேன் போய் அங்கே யார் வந்திருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்ல இவனும் சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு கையில் எடுத்த துணியையும் சேர்த்து தூக்கி போயிட்டுருக்கான். அப்போ அங்கே போகிறவனும் கதவு கிட்ட நின்றுட்டு ஒருவேளை தன்னோட எக்ஸ் தான் வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணணும்னு ஹீரோயினோட பிரஷரை எடுத்து தலையில் மாட்டிக்கிட்டு அவன் ரொம்ப ஜோஷாக வந்து கதவை திறக்கிறான். பார்த்தா அங்கே அவனுடைய எக்ஸ் வந்து நிற்கலை, அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். ஹீரோ இவனை பார்த்து ஷாக்காக, இவன் ஹீரோவை பார்த்து ஷாக்காக, 2 பேரும் பெதுன்னு முழிச்சிட்டு இருக்க. வாய்ஸ் கேட்டோன்னே ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்டை தள்ளி விட்டுட்டு உள்ளே ஓடி வரா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டையும் ஹீரோயினோட பிரஷரையுமே பார்த்துட்டு இருக்க. உடனே ஹீரோயின் வெடுக்குனதை கழட்டி விட்டு எந்த மானத்தை வாங்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அப்படியே ஹீரோ பக்கம் திரும்பி நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோவும் நான் இங்கே தான் உன்னோட எழுத்த வீட்டுக்கு குடி வந்திருக்கேன், இனிமே ஒர்க்கு அதுக்கப்புறம் வீடுன்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் நான் ஒன்றையும் நீ என்னையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
வந்துட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினும் இவன் ஏதோ ஒம்பு பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவனை மறைச்சிக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். பாங்கும் இவங்களுக்குள்ளே நடக்கிற டென்ஷன் எல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு, ஏய் நான் தான் பாங்கு, ஆமாம் அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனே அறிமுகமாகிக்க ஹீரோவும் தன்னை கவின் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிறான். நான் உங்கள் 2 பேரையும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் மேலையும் கிளியுமா நம்ம ஹீரோ திரும்பி பார்க்க, அப்போ பாங்கும் டிஸ்டர்பா என்ன டிஸ்டர்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்க, இல்லை ஹீரோயினும் டக்குனு பாங்கோட வாயை பொத்திக்கிட்டு, ஆமாம் ஆமாம் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தோம், நீ தான் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்ட, இனிமேல் இந்த மாதிரி கதவை தட்டி உள்ளே வரதெல்லாம் வச்சுக்காத, நாங்கள் 2 பேரும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்போம், அதனால நீ வாட்டுக்கு வந்தியா தங்கனியா போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை முடி விட்டுடுறா. இன்னமும் நடந்திருக்கு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறான், யார் அந்த கவின்னு, அவனுக்கு என்ன சம்மந்தம், 2 பேருக்கும் ஏற்கனவே தெரியுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உன் கூட வேலை பார்க்குறேன்னா இல்லை உனக்கு பாஸா இல்லை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோயின் அமைதியாகவே இருக்காளா, ஒருவேளை உன்னோட எக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, ஹீரோயினும் வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ தான் கரெக்டாக அவளோட கேர்ள் பெஸ்டி அதான் பாங்கோட எக்ஸ் அங்கே உள்ள என்ட்ரி கொடுக்க, அவளும் வந்து ஹீரோயின் கிட்ட வந்த உடனே, ஏய் அங்கே பக்கத்து வீட்டுக்கு எவனோ புதுசாக வந்திருக்கான்டி, செம்ம ஹாட்டாக இருக்கான், யார் அவன் வந்து பேசினானா, நீ போய் பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நொயின்னு கவினை பற்றியே கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கடு பேருது. அப்போ பாங்கோ அவன் பேர் கவினா, இப்போ தான் வந்து புதுசாக குடி வந்திருக்கான், அவனே வந்து பேசிட்டு போனான்னொன்னே உங்ககிட்ட கேட்டு நான் வாய முடுறா குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எக்ஸ் அவனை கத்திட்டு இருக்கா. அப்போ பாங்கும் அந்த கவினை பற்றி உனக்கு ஏதாவது தெரியணும்னா நீ அவன்கிட்ட கேட்கணும்னு கூட இல்லை, இவகிட்ட கேளு போதும், இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அவங்க 2 பேருக்கும் ஏதோ பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே உடனே அந்த எக்ஸும் அங்கே ஹீரோயின் கிட்ட திரும்பி, யார் அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் 2 பேரும் வாய மூடுறீங்களா, வேலை முடிஞ்சிச்சுனா என் வீட்டில் இருந்து இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ட்டு ஓடிடுறா. அப்போ இங்கே எக்ஸ் லவர்ஸ் 2 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ இருக்குது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அங்கே வேலைக்குன்னு வந்த உடனே ஹீரோடைய அப்பா அவளை பார்த்துட்டு ஒரு லம்ப் அமௌண்ட்டை செக்காக எழுதி கொடுக்குறாரு. இங்கே பாருமா, என்னோட பையன் இங்கே தான் ஒர்க் பண்ணணுன்ற கட்டாயத்தில் தான் வந்துட்டு நான் வந்து ஒத்துருக்கேன், ஆனால் அவன் இங்கே வந்ததுக்கு காரணம் அவங்க அம்மாவோட டெத்தில் வந்து ஏதோ மர்மம் இருக்குன்னு நினைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான், அதனால் கண்டிப்பாக இந்த கிளப்பில் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு நியூசன்ஸ் அவன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த கிளப்பில் வந்து எனக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு உனக்கு தெரியும்ல, அதனால் இவன் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவனுக்காக ஒரு பேபி சிட்டிங் மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிறியா, அவன் பிரச்சனை பண்ணாமல், அதுக்காக தான் இந்த அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்க, ஹீரோயினும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த கம்பெனி எவ்வளோ முக்கியன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் இந்த கிளப்பை நான் நல்லா பார்த்துக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த பணம் தேவையில்லை, அதுக்கு பதிலாக எனக்கு வேறு ஒன்று பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோட அப்பாவும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஏதோ ஒரு கண்டிஷன் அவர்கிட்ட சொல்கிறா. நாங்கள் ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு வரும்போது பார்த்தா அங்கே வந்து சில பொண்ணுங்க நின்று ஹீரோயின் கிட்ட ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து கோல்டு கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காள், அவள் பேர் வந்து சாம். அவளுக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது, அவள் பல வருஷமாக அந்த கிளப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. பட் அவளை மேனேஜர் ஆக்காம ஹீரோயினை வந்து நம்பி மேனேஜர் ஆக்கிட்டாங்களேன்னு அவளுக்கு ஹீரோயின் மேலே ஒரு வெறுப்பு ஜலசி எல்லாம் இருந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி ஹீரோயினை வந்து இங்கேருந்து கிக் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறா. அதாவது கவின் வந்து இங்கே வேலைக்கு வந்துட்டான், ஸோ கவினுக்கும் ஹீரோயினுக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினும் அங்கே வந்து நான் இங்கே தான் இருக்க போகிறேன், எனக்கு அதிகாரம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லி பேசும்போது, புது பாஸ் வந்ததுக்கப்புறமும் நீ இவ்வளோ வந்து கேவலமாக பேசுவியா, இப்போ நீ வந்து எனக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம் வந்து இவளை கத்திட்டு இருக்கும் போது ஹீரோயினும் யாருக்கு கீழே தேவையில்லாமல் என் வாய் பிடுங்காத அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் அங்கே கவின் வரான். ஹீரோ வந்த உடனே அங்கே வந்து அந்த பொண்ணு இருக்கால சாம், அவள் வந்து ரொம்ப குஷியாகிட்டு, பாத்தியா உனக்கு முன்னாடி எவ்வளோ அதிகாரமாக பேசுகிறா அப்படின்ன உடனே ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு, இப்போ இங்கே இருக்க எல்லாத்துக்கும் நான் தான் சொந்தம், உனக்கும் சேர்த்து தான், ஸோ நீங்கள் எல்லாருமே நான் சொல்கிறத கேட்டு தான் நடந்துக்கணும், நீங்கள் எல்லாருமே எனக்கு சொந்தமானவங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினும், யார் சொன்னா, உங்கள் அப்பா சொன்னாரா, இங்கே பாஸ் வந்துட்டு உங்கள் அப்பா தான், உனக்கு நான் வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டா, நீ அடுத்த 3 மாதத்துக்கு வெறும் இன்டர்ன் மட்டும்தான், இந்த கிளப்பை பற்றி நீ நல்லா தெரிஞ்சுக்க போகிற, அதுவும் சம்பளமே இல்லாமல் ஒரு இன்டர்னாக தான் இருக்க போகிற, எனக்கு கீழே நீ ரிப்போர்ட் பண்ண போகிற 3 மாதம் முடிவில் எங்கள் பாஸாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா, இந்த கிளப்பை நடத்துறதுக்கு உனக்கு தகுதி இருக்காங்கிறத நான் தான் முடிவு பண்ணி ஓனர்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட தூக்கி போடுறா. இதை கேட்டுட்டு இங்கே ஹீரோக்கும் அப்புறம் இந்த சாமுக்கும் கட்டுப்பாகுது. சாமும் பெத்த பையனை வந்து இன்டர்ன் ஆக்குவார் அவர், நீ சும்மா வளராத அப்படின்னோடனே இப்போ வரைக்கும் ஹீரோவோட அப்பா கிட்டேருந்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா இவனை பாஸ் ஆக்குறேன்னு சொல்லிட்டு வரல தானே, அப்போ நான் சொல்கிறதா நடக்குது, நம்பட்டி போய் நீயே கேளு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி அங்கே சாமுக்கு வேலை கொடுத்து அவள் அனுப்பி விட்டுடுறா. ஸோ எல்லாருமே ஹீரோயினுக்கு இப்போ பயந்துக்கிட்டு மற்ற பொண்ணுங்கள்லாம் கிளம்பி போயிட, அப்போ ஹீரோவும் இங்கே ஹீரோயினும் தனியாக இருக்காங்க. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப போகும்போது ஹீரோவை ஸ்டாப் பண்ணி மிரட்டான், இந்த வாய் தான் உனக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கு, நீ அப்படி என்ன சாம் வந்து யூஸ் பண்ணி எங்கள் அப்பாவை வந்து உனக்கு கீழே ஆட்டி படைக்கிற அப்படின்ன உடனே அதுக்கு ஹீரோயினும் என்னோட புத்தியை மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி நான் எதையும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து இந்த வாயை வந்து கொஞ்ச நேரம் வேலை கொடுக்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸராக போக ஹீரோயின் வந்து டக்குன்னு திரும்பி அவனோட காதை வந்து கடிச்சுட்டு இப்படி தான் என்கிட்ட வச்சுக்கிட்டனா நானும் வந்துட்டு என்னோட புத்தியை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணி விட்டுருவேன்,
வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோ திரும்ப அவளை வந்து தடுத்து நிறுத்துறான். ஸோ தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினுக்கு வார்ன் பண்ண, ஹீரோயினும் இங்கே பாரு, இந்த கிளப்பை நம்பி ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க, இந்த வரக்கூடிய சம்பளத்தை வச்சு தான் அங்கே குடும்பத்தை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிளப்பை பற்றி எதுவுமே தெரியாமல் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு நீ இந்த கிளப்பை வந்து அழிக்கிறதுக்கு ஏதாவது வேலை பண்ணனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அதனால் எனக்கு கீழே இருந்து ஒழுங்காக வேலை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளப்புக்கு பாஸ் ஆகிற வழியை பாரு. அப்படி இல்லைன்னா நீ ஆசைப்படுற மாதிரி இந்த கிளப் என்றைக்கும் உன் கைக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு வார்னிங் கொடுக்குறா. ஹீரோவும் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இந்த அடுத்த 3 மாதம் நீ என்னை வந்து படுத்தி எடுக்கிறியா இல்லை நான் உன்னை படுத்திக்கிறேன்னு பார்த்துப்போம் அப்படின்ட்டு கிளப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கூடவே தான் கவின் வந்து இருந்துகிட்ருக்கான். அந்த சமயத்தில் அவனுமே ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ரொம்ப பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்துகிட்ருக்கானா. ஸோ அப்போ தான் வந்து அங்கே வயசான ஒருத்தர் வராரு. அவர் ஒரு விஐபி கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அப்போ அந்த ஆளும் நீ வந்து இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, நெக்ஸ்ட் டைம் நான் வந்து உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இங்கே நிற்கிற கவின் வந்துட்டு நம்ம பாஸோடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஸோ இதுக்கப்புறமா தான் அந்த ஆளும் ஓ அதனால தானா, இருந்தாலும் எனக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அந்த ஆள் வழிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகுது. அப்போ ஹீரோயினும் அவர் முகத்தில் இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக் ஸ்ட்ரெயினை வந்துட்டு தொடச்சி விடுறா. இப்படியே வீட்டுக்கு போனீங்கன்னா எப்படி ஆதாரமே இல்லாமல் தானே இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோக்கு பயங்கர ஜெலஸ் ஆகிடுது. ஸோ இப்போ அந்த பெரியவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா இங்கே ஹீரோவும் ஹீரோயினை எடுத்துட்டு அவகிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான். உனக்கு இந்த மாதிரி வயசானவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய கிளைண்ட் எல்லாருக்கூடையும் இந்த மாதிரி தான் க்ளோஸாக பழகிட்டு இருக்க, அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட பழகிட்டு இருக்க, இந்த மாதிரி ஆட்களோட இருக்கிறதுக்காகத்தான் நீ என்ன வந்து கழட்டி விட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் வயசானவங்களாக இருந்தாலும் ரொம்பவே வார்ம் ஹார்ட்டடாக இருப்பாங்க, யாரும் என்ன ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க கிட்ட தான் நான் சேஃபாக இருக்கேன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவ சொல்கிறா. இந்த பதிலை கேட்டு இவனுக்கு பயங்கரமாக கட்டுப்பேறுது. அப்படின்னா அவங்க அப்பாவோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா தான் இவ சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி இவன் நினச்சிக்கிறான். ஹீரோயினும் விலகி விட்டுட்டு வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிடுறா. இப்போ இன்னொரு பக்கம் காய்ச்சாங்க. அப்போ இந்த சாம் இருக்கால, அவள் வந்து ஹீரோயினோட பொசிஷனுக்கு எப்படியாவது வரணும், ஹீரோயின் இங்கேருந்து துரத்தி விட்டுணுங்கிறது தான் அவள் வந்து எண்ணமாக இருந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ஹீரோவை வச்சு அந்த வேலையை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் மனசில் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஹீரோ வந்து இங்கே வேலைக்கு சேர போகிறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்ட்டி வந்து இப்போ சாமை கூப்பிட்டு தனியாக பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு ஹீரோவை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவளும் சரி என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்ன உடனே, எனக்கு ஹீரோயினை பற்றி பெருசாக வந்து நம்பிக்கையே கிடையாது, அவள் ரொம்ப தப்பானவ மாதிரி என் மனசுக்கு படுது, அதனால் அவளும் ஹீரோவும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளோஸ் ஆகாமல் நீ பார்த்துக்கோ, அவங்க 2 பேரும் என்ன பண்ணாலும் சரி நீ எனக்கு வந்து கால் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் சமயம்னு சொல்லி சாமும் சரி இப்போ ஹீரோயினை பற்றி அவள் பண்ணுறதெல்லாம் இந்த ஆன்ட்டிக்கிட்ட ஏற்றி விட்டா தன்னை வந்து ஹீரோயினோட பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுவாங்க, ஹீரோயின் இங்கேருந்து வேலை இல்லாமல் துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உடனே ஓகே சொல்லியிருப்பா. ஸோ இப்போ அதனால் ஹீரோவும் ஹீரோயினும் எப்போல்லாம் ஒன்றா இருப்பாங்க அதில் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து அனுப்பிடலான்னு காத்துட்ருக்கா. இங்கே பார்த்தா வேலை முடிச்சு ஹீரோயின் கிளம்பும் போது ஹீரோ அவளோட காரில் வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம 2 பேரும் எப்படியும் ஒரே இடத்துக்கு தானே போகிறோம், அதனால நீயே ட்ரைவ் பண்ணிட்டு போன்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் முடியாதுன்னு பிடிச்சி தள்ளிட்டு இருக்காளா. அப்போ இழுத்து பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தெரியாமல் 2 பேரும் கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அப்படியே வரைஞ்சு போயிடுறா. புஷ் பண்ணாமல் இவன் இந்த கேஸில் இவ்வளோ எஃபெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவனும் அந்த சமயத்தை யூஸ் பண்ணிட்டு திரும்ப ஹீரோயினை எடுத்து அவளை பயங்கரமாயிட்டு கிஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினும் அப்படியே மெல்ட் ஆகிட்டே இருந்துட்டு இருக்கா. இவனுக்கு வந்து லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. அடுத்தது பார்த்தா அவளோட லிப்ஸை கடிச்சிடுறான். ஸோ இவன் வலி தாங்க முடியாமல் பிடிச்சவனை தள்ளி விட, பாத்தியா என்னோட அப்பாவுக்கு உன்னை அவகிட்ட கூட ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எவிடன்ஸ் வந்து உண்டாக்கி கொடுத்துட்டேன், நாளைக்கு எங்கள் அப்பா உன்னை பார்த்துட்டு உதட்டில் எப்படி காயும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீ அதுக்கான பதிலை சொல்லு அப்படின்னு இவன் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிட, ஹீரோயினும் இந்த இடத்துல இவன் தன்னை தப்பாக தான் வந்து இன்னும் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நொந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. ஆன்ட்டி ஹீரோவும் அவங்க அப்பாவும் ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க யாரை பார்க்குறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே வேவ் பார்த்துட்டு இருக்காங்களா. ஸோ இப்போ ஹீரோ அவங்க வீட்டுக்கு வரல, அவங்க வீட்டுக்கும் வரல, அவங்க அப்பாவோட வீட்டுக்கும் போகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அடுத்த நாள் காலையில் எழுந்தோடனே அவனுக்கு கால் பண்ணிட்டு நைட்டு என் வீட்டுக்கு வரல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், என்கிட்ட சொல்லாமல் எங்கே போனேன், நான் உனக்கு லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா அப்படி இப்படின்னு வந்துட்டு எமோஷனலாக அவனை அட்டாக் பண்ணுறாங்க. உடனே அவனும் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் வந்து என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்தேன் அப்படின்னோடனே என்னது உன்னோட அப்பார்ட்மெண்ட்டா, நீ எப்போ அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. உடனே ஹீரோவும் நான் அப்ராட்லேருந்து ரிட்டர்ன் ஆன இல்லையா அந்த சமயமே இங்கே உங்ககிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஓம் கிட்ட தான் சொல்லி வச்சுருந்தேன் எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வேலைக்கும் வந்து போகிறதுனால அப்பாவோட வீட்டுக்கு வரதோ இல்லை உங்கள் வீட்டுக்கு வரதோ எனக்கு கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுறது சிரமமாக இருக்கும்,
முடியும். அந்த டயத்தில் நான் கிளம்பி வந்தேன்னா அது நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் பக்கத்துலேயே ஒரு காண்டோ வந்து பார்க்க சொன்னேன். அவனும் பார்த்து கொடுத்தான். இப்போ அந்த வீட்டில் தான் நான் தங்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, அப்படியா இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க கூடாது அப்படின்னு தான் சொல்ல, நீங்கள் தேவையில்லாமல் யோசிக்காதீங்க ஆண்டி, என் லைஃப்பில் எல்லாமே நீங்கள் தான், உங்களுக்கு தெரியாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறான். கொஞ்ச நேரமாக ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காளா. ஸோ இப்போ அவளை பார்த்தோன்னே ஹீரோவும், என்ன நேற்று நடந்ததை யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆக்சுவலாக வந்து அவள் அப்படி தான் பண்ணியிருப்பா. அங்கே த்ரெட்மில்லில் ரன் பண்ணும்போதே வந்து ஹீரோவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். அந்த கிஸை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ இவன் இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு, இன்னும் பழசெல்லாம் கொஞ்சம் மாறல போல், அப்பயும் அப்படி தான் பண்ணுவேன்ல, கோவம் வந்துருச்சு இல்லை மனசு குழப்பமாக இருந்துச்சுன்னா உடனே எங்கேயாவது ஓடுறதுக்காக ஆரம்பிச்சிடுவேன். இப்போயும் அதே மாதிரி தான் ஓடி விறுவிறுத்து போய் வந்திருக்க, இந்த பழக்கம் உனக்கு இன்னும் மாறல போல் அப்படின்னோடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறதுன்னு ஹீரோயின் கத்துறா. உடனே இவன் அவளை கொஞ்சம் வந்து அந்த இடத்துல இழுத்துட்டு போயிட்டு செவத்தில் முட்டி வச்சுட்டு திரும்ப வந்து கொஞ்சம் பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். நான் எதையும் மறக்கல, தேவையில்லாமல் நீ தான் மறந்துட்டு இருக்க. நீ எனக்கு முன்னாடி சொன்ன தெரியுமா, நான் கோவப்படும் போதெல்லாம் என் கூட ஓடி வருவேன்னு சொல்லி, என்னோட கோவம் குறையிற வரைக்கும் என் கூடவே இருப்பேன், என்னோட ஓடிட்டே இருப்பேன்னு சொன்னேன். அதெல்லாம் நீ செஞ்சியா? என்னை வந்து நேரம் பார்த்து கழட்டி விட்டுட்டல அப்படின்னோடனே ஹீரோயினும், எனக்கு இம்பார்ட்டன்ட்னு நினைக்காத விஷயத்தெல்லாம் நான் மறந்துடுவேன், அப்படி தான் இப்படி நான் உனக்கு வாக்கு கொடுத்ததும் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே ஹீரோக்கு கடுப்பாகுது. உடனே அவனும் அவளை பார்த்துட்டு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு கூட தான் சொன்னேன், உன் பின்னாடியே நாய் மாதிரி சுற்றினேன், அதெல்லாம் கூட உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னும் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல், என்கிட்ட இப்படி க்ளோஸ் ஆகாத, நாம் 2 பேரும் இப்படி க்ளோஸ் ஆகிறது சரி கிடையாது, என்கிட்ட இந்த விலகியே இரு அப்படின்னு சொல்கிறா. இந்த பக்கமாக அந்த ஆண்டி இருக்காங்கல்ல, இப்போ ஹீரோ மேலேயும் அவங்க அப்பா மேலேயும் அப்சஸ்டாக இருக்காங்கல்ல, வெறி பிடிச்ச மாதிரி. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஹீரோ வந்து ஓம் அப்படிங்கிறவன் தான் அப்பார்ட்மெண்ட் பிடிச்சி கொடுத்தான்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இப்போ அந்த ஓமை வந்து கூப்பிட்டு வச்சுட்டு, நீ ஹீரோ வந்து வீடு கேட்டான்ட்டு பார்த்து வச்சுருக்க, அவன் ஏதாவது கேட்டானா நீ என்கிட்ட முதல்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும், என்கிட்ட ஏன் எதுவுமே சொல்லலை அப்படின்னோடனே, இந்த மாதிரி சொல்லணும்னு நான் நினைக்கலைங்க, அவன் வந்து இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஹெல்ப் வேணும் வீடு பார்த்து கொடுன்னா, அதனால தாங்க பார்த்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, சரி இப்போ இதை விட்டுடுறேன், ஆனால் இனிமே எப்போ வந்து ஹீரோ உங்ககிட்ட எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் செஞ்சாலும் நீ உடனே என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அவனும் சரின்னு பயந்துக்கிட்டே ஒத்துக்கிறான். அப்போ தான் ஹீரோ வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறான். அவங்க ஆண்டியை லஞ்சு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன், நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்கன்னா நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டியும் ஓமை வெளியில் போக சொல்லிட்டு அப்புறம் ஹீரோவோட லஞ்சுக்குன்னு வெளியில் போகிறாங்க. அப்போ ஹீரோவும் ஓமும் வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து அங்கே ஹீரோயின் கிட்ட வந்து கிளப்பில், நான் தான் உனக்கு இன்டர்ன்னு தெரியும்ல, நீ எனக்கு வேலையை கொடுக்க மாட்டேங்கிற, ஏதாவது உருப்படியான வேலை கொடு, நான் வேலை செய்கிற மூடில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அங்கே ப்ரைவேட் ரூம் ஒன்றுத்துக்கு கூட்டிகிட்டு வரா. அங்கே வந்து எல்லாமே போட்ட மாதிரி இருக்குது, முதல் நாள் வந்துட்டு கிளப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ்னால. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த விட்டு போன கிளாஸஸ், வாஷ் பண்ணாத டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளப் ஓப்பன் ஆகிடும், அதுக்குள்ளே க்ளீன் பண்ணணும்னு உடனே ஹீரோ வந்து கோவப்பட்டு மறுக்கிறான். நான் இங்கே எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறதுக்காக தான் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன், க்ளீனிங் வேலைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறான். எக்ஸிக்யூட்டிவாக இருக்கணும்னா படிப்படியாக தான் போகணும், எடுத்த உடனே முதலாளி சேரில் போய் ஈஸியாக உட்காந்துட முடியாதுன்னு சொல்கிறா. உடனே இவனும் மறுக்காமல் அங்கே க்ளீன் பண்ண ஆரம்பிக்க, அப்போ ஹீரோயினும் இன்னொரு பக்கம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத ஹீரோ பார்க்குறான். நீ ஒரு மேனேஜர், நீ எதுக்கு இந்த வேலையை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோயினும், யாராக இருந்தால் என்ன, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ் சுத்தமாக இருக்கணும்னு நினச்சாலே போதுமே அப்படின்னு பதில் சொல்கிறான். ஆனால் நிஜத்தில் அவளுக்கு மனசில் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும், அவன் மட்டும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் இருந்துட்டுருக்கு. ஹீரோவும் அதை நல்லாவே புரிஞ்சுக்கிறான். அப்போ தான் பாங் கிட்டேருந்து கால் வருது. ஸோ பாங் வந்துட்டு கிளப்புக்கு வெளியில் தான் நிற்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் நான் உன் வீட்டில் தங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். அவளும், ஏன் என்ன பிரச்சனை பண்ணேன், யார்கிட்டேருந்து இப்போ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க, யூடியூபர்லாம் இருந்துக்கிட்டு எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி அவள் கத்திட்டு இருக்கா. அவனும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னோட செல்ல ஒய்ஃப் இல்லை, எனக்கு ஒரு நாள் இடம் கொடுறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருக்க. ஹீரோ இவங்களோட கான்வர்சேஷன்லாம் கேட்டுட்டு அங்கே பயங்கரமாக பல்ல நறு கடிச்சிட்டு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான். ஹீரோயினும், சரி இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லு, சாவியை தரேன் அப்படின்ன உடனே, கிளப்புக்கு வெளியில் தான் இருக்கேன், ஒன்றும் அவசரம் இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன், நீ வேலையை முடிச்சுட்டே வந்து எனக்கு கீயை கொடு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும், சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோவும், உன் வீட்டுக்கு யார் வரா, அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருந்தானே அவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினும், தேவையில்லாமல் நீ வந்து என்னோட விஷயத்துக்கு வராத அப்படின்னு சொல்கிறா. உடனே இவன் அவகிட்ட கொஞ்சம் வந்து கட்டி பிடிச்சி அவளை வந்து மேலெல்லாம் தூக்கி எரிஞ்சு, இங்கே பாரு எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், உன் லைஃப்பில் யார் இருக்கான்னு என்கிட்ட சொல்லு, அன்றைக்கி உன் வீட்டில் ஒருத்தர் இருந்தானே பாங்கன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டானே அவன் தான் இப்போ உன் கூட வரப்போகிறானா இல்லை புதுசாக யாராதான உடனே ஹீரோயினும், நீ தான் சொல்லுவியே நான் டெய்லி ஒருத்தனோட பழகிறேன்னு, அப்படி தான் ஒருத்தனா வச்சுக்கோயேன், இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எழுந்திருக்கிறாளா. இவன் மறுட்டத்தனமாக பிஹேவ் பண்ணதில் அவளோட ட்ரெஸ் வந்து கிழிஞ்சு போயிடுது. ஸோ இதை பார்த்துட்டு இப்போ நான் எப்படி வெளில போவேன் அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன ஆச்சு, என்னோட ஷர்ட்டில் இருந்தால் நீ பட்டன் நல்லா கிழிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். அப்போ ஹீரோயினும், சரி பரவாயில்ல எனக்கு பிரச்சனை இல்லை, என்கிட்ட வேற ஒரு ட்ரெஸ் இருக்குது, நான் அதை மாற்றிட்டு போய் அவனை பார்க்குறேன்
அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுன்ட்டு அங்கே கிளம்புறா. அப்போ ஹீரோவும் ரொம்ப பதட்டமாயிட்டு, என்ன இப்படி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட வெளியில் போகலான்னு பார்க்குறியா? அந்த இடத்துல எத்தனை எம்ப்ளாயீஸ் வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா? இப்படி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு இப்படி போனால் சரி வராது அப்படின்னு சொல்கிறான். நான் ட்ரெஸ் வச்சுருக்கேன், ஸ்பேர் இருக்குது, நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, இல்லை அடுத்தவன் உன்னை இப்படி பார்க்குறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி அவன் இடுப்பில் கட்டி விடுறான். அவளோ முடியவே முடியாது, முதல்ல இதை எடு, தேவையில்லாமல் இதனால் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு அவனோட ஷர்ட்டை எரிஞ்சிட்டு அங்கேருந்து அவள் கிளம்புறா. இவனும் இங்கே பாரு, நீ இப்படியே போகிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே ஷர்ட்டை தூக்கிட்டு ஓடுறான். ஹீரோயினும் இந்த மாதிரி ட்ரெஸ் கிழிஞ்சு போய் வர்றது, அப்புறம் ஹீரோயினுக்குன்னு ஹீரோ வந்து ஷர்ட்டை கழட்டி கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே சாமோட ஃப்ரெண்டு ஒருத்தி வீடியோவாக கேப்சர் பண்ணிடுறா. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய கிளப்பில் இருக்க எல்லா எம்ப்ளாயீஸ் மத்தியிலையும் அதை வந்து சாமும் இவளும் சேர்ந்து பரப்பி விட்டுடுறாங்க. ஸோ இப்போ அங்கே எல்லாருமே வந்து ஹீரோயினை பற்றி தான் காசப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் வந்து ரொம்ப கோல்டாக வந்து எதுலேயுமே இன்வால்வ் ஆகாத மாதிரி ரொம்ப வந்து நல்லவ மாதிரி நடந்துக்கிட்டா. இப்போ பாஸோட பையன் உடனே லிமிட்டை க்ராஸ் பண்ணுறாளாம். ஆல்ரெடி பாஸோட ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கா, இப்போ அவள் பையன் கூடயும் ஸ்லீப் பண்ணுறாளாம். இவெல்லாம் என்னதான் ஜென்மமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோயின் அங்கே பாங்க கிட்ட சாவியை கொடுக்கலான்ட்டு வராளா. பாங்கும் அவளை ஒய்ஃபு டார்லிங் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு அவளை கம்பல் பண்ணி எடுத்து ஹக் பண்ணுறது, அவள் கையில் கிஸ் பண்ணுறதுலாம் லைட்டாக வந்து டீஸ் பண்ணிட்டுலாம் நடந்துட்டுருக்க. அங்கே வரக்கூடிய ஹீரோ இது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு பல்லவ கடிச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறான். ஹீரோயினும் அங்கே பாங்க அனுப்பி விட்டுட்டு இவெல்லாம் என்னைக்கு தான் திருந்துவானோ அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டு இருக்கும் போது அப்போ அவளோட அக்காக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல, ஒரு வெயிட்ரஸ், அவங்க ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட இதே வீடியோ கிளிப்பை காட்டுறாங்க. என்ன நடந்துச்சு அந்த இடத்துல, இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு நீயும் ஹீரோவும் ஒன்றா இருக்கீங்கன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க, உன்னோட கேரக்டரையே தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் இது யார் வந்து வீடியோ எடுத்தா, என்ன ஏது, உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, யார் எடுத்தாலும் எனக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் எனக்கு இதை அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் இதை எப்படியாவது ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ இந்த பக்கமாக கோவமாயிட்டு வரானா. அப்பாவும் ஹீரோயினும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா அவங்ககிட்ட வந்து ஹீரோயின் எங்கன்னு கேட்குறாரு. அவளே எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறீங்க, வெளில தான் நின்றுட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிற. அப்போ அவங்க அப்பாவும் நான் உங்ககிட்ட தான் பேசணும், முதல்ல உங்ககிட்ட பேசிட்டு அப்புறம் அவகிட்ட பேசுகிறேன்னு உடனே என்ன பேசணும், என்ன நடந்துச்சு, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கும்போது, நீ எதுக்கு ஹீரோயின் கிட்ட க்ளோஸராக நடந்துக்கிறேன்னு உடனே என்ன வளர்றீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். உடனே அவங்க அப்பாவும் அங்கே அவர்கிட்ட வந்திருக்கக்கூடிய அதே வீடியோ தூக்கி கொடுக்குறாரு. நீ ஹீரோயினை ஏதாவது ஹர்ட் பண்ணுறியா, அவளை வந்து வேணும்னே இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா, அவளோட ரெப்புடேஷனை டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன், நீ என் பையனாக இருந்தாலும் சரி அவள் என்னோட பொறுப்பில் இருக்கா அப்படின்லாம் சொல்ல, அதுக்கு ஹீரோவுமே சொன்னதெல்லாம் கேட்டு கோவமாயிட்டு, இங்கே நாங்கள் 2 பேரும் அந்த ப்ரைவேட் ரூமில் என்ன பண்ணியிருப்போன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதான் நடந்துருச்சு, நீங்களும் அவளும் பண்ணாத ஒரு விஷயத்த நானும் அவளும் பண்ணலை, நீங்கள் ஆல்ரெடி பல முறை பண்ணதை தான் நானும் பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் இந்த இடத்துல கோவப்படணும்லாம் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவங்க அப்பா, ஏண்டா இவ்வளோ கேவலமாக யோசிக்கிறேன், நானும் அவளும் ஒன்றா இருக்கோம் நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ன உடனே, நான் மட்டும் நினைக்கிறேன், இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, அதை தான் இப்போ நானும் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஸோ நீங்கள் என்கிட்ட வந்து கத்துற வேலையெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து என்னையும் அவளையும் வந்து நடுவில் பிரிக்க போகிறீங்களா, என்கிட்ட இருக்கக்கூடிய உமனை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அசிங்கமாக பேசிட்டு போயிடுறான். அவங்க அப்பா அடுத்ததாக ஹீரோயினும் அதுக்கப்புறம் சாமன் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. அப்போ அவர் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணணும், இனிமே இது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, அப்படி ஆச்சுன்னா அவங்கள நான் ஃபயர் பண்ணிவிடுவேன், இல்லை சம்பளத்தில் பிடிச்சிடுவேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்கன்னு சாமும், நான் ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையும் வார்ன் பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. பிறகு அவர் அவங்க 2 பேரையும் அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு சாம் உடனே அந்த வீடியோவை ஆன்ட்டியோட நம்பருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுடுறா. ஆன்ட்டி வந்து ஹீரோயின் மேலே கோவப்பட்டு ஏதாவது சீன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுவுமே தெரியாமல் இருக்கும் போது இந்த பக்கமாக ஹீரோயின் கிட்ட இப்போ ஹீரோடைய அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காரு. என் பையனுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேம்மா, அவன் உன்னை இந்த மாதிரி ஏதோ தப்பாக நடந்துருக்காங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, நீயும் பொறுத்து போயிட்டுருக்கேம்மா, என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என் பையனுக்கான தண்டனையை நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னோடனே, உங்கள் பையனுக்கு நீங்கள் எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம், ஏன்னா இந்த வீடியோவை எடுத்தது அவன் கிடையாது, ஸ்ப்ரெட் பண்ணது அவன் கிடையாது, நாங்கள் 2 பேரும் எதர்ச்சியாக பேசிகிட்டு இருந்ததை வேறு யாரோ வீடியோ எடுத்து தப்பாக வந்து போட்டு வச்சுருக்காங்க, ஸோ அது யாருந்தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் உங்கள் பையன் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, இவருக்கு வந்து கொஞ்சம் வியர்டாக இருக்குது, என்னடா இது நம்ம பையன் மேலே கோவப்படாமல் ஹீரோயின் அவன் சப்போர்ட்டுக்கு வராளே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி டயலாக்லாம் பேசிடுறா. ஆனால் அவளுக்கு மனசு கேட்கலையா, வெளியில் தனியாக வந்துட்டு தன்னோட கேரக்டரை இப்படி ஸ்பாயில் பண்ணிக்கிறோமேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ அவளுடைய அக்கா நம்பர்லேருந்து இவளுக்கு திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, நான் என் ஃபேமிலியோட ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ என்ன தேடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து உடனே அவங்க அக்கா நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா. பட் ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துடுது, யாரோ தான் வேணும்னே இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற
மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து இவ உடனே ஓடி போயிட்டு இப்போ ஹீரோவுடைய அப்பா கிட்ட அவளுக்கு வந்திருக்க மெசேஜை காட்டுறா. உடனே அவர் கால் பண்ணியா இரு நான் கால் பண்ணுறேன்னு சொல்லும்போது நான் பலமுறை கால் பண்ணிட்டேன், நம்பர் வந்து உடனே ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துடுது, அவள் வேணும்னே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, அவள் ஒரு வருஷமாக இப்படி தான் அப்பப்போ மெசேஜ் அனுப்புகிறா, அடுத்த செகண்டே ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறா, எனக்கு என்ன நினைக்கிறதுனே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இதுக்கும் மேலே நம்ம வந்து காத்திருக்க வேண்டாம், அவளாக வருவான்னு எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, பேசாமல் என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி போலீஸ்கிட்ட நம்ம போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், அவர் அன்அஃபிஷியலாக ஒரு சர்ச் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் பாஸ், ஆல்ரெடி இங்கே இருக்கவங்க எல்லாம் நீங்கள் எனக்கு வேலை கொடுத்ததுக்கே உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு தப்பாக பேசுகிறாங்க, இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டீங்கன்னா அக்காவையும் உங்களையுமோ இல்லை உங்களையும் என்னையுமோ வந்து தப்பாக தான் பேசுவாங்க, உங்களோட ரெப்புடேஷனோ இல்லை எங்களோட ரெப்புடேஷனோ இதுக்கும் மேலே கெட்டு போக வேண்டாம், நீங்கள் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆக வேண்டாம் பாஸ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோட அப்பாவுமே நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரிமா, யார் என்ன பேசினா என்ன, உனக்காக நான் எந்த எக்ஸ்டெண்டுக்கும் போவோம்மா, உன்னோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்கிறாரு.